السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. قال النبي صلى الله عليه وسلم: إني ففيهما فجاهد أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 24ஆம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்ல மனிதர்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு இரு கண்களான தாய் தந்தை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் ஆயத்துகளில் 3 இடங்களில் ஒன்றை மற்றொன்றோடு சேர்த்தே சொல்கிறான். பல இடங்களில் முதன்மையானது அதிகமான இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தொழுகையை குறிப்பிடும் இடங்களில் எல்லாம் ஜகாத்தையும் இணைத்து தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார். இன்னும் 2 விஷயங்கள் ரசூல். பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறானோ அதிகமாக அங்கெல்லாம் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இணைத்தே சொல்வான். அதே போல 3வது விஷயம் அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், எனக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். வலிவாலிதைக், உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான். எப்படி தொழுகையும் ஜகாத்தும் அவசியமோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது அவசியமோ, அதுபோலவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது அவசியம் என்பது போலவே நம்முடைய பெற்றோருக்கும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது அவசியம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், இன்னி உரீதுல் ஜிஹாத யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு ஜிஹாதுக்கு வர வேண்டும், போர்க்களத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஹஜ்ஜுல் அபவாக்க, உன்னுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா, ஹயாத்தாக இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். கால நஅம், அவர் ஆம் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபீஹிமா ஃபஜாஹித். இது எல்லாத்துக்குமே அத்தா அம்மா இருக்குதான் செய்வாங்க. அத்தா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் ஜிஹாதுக்கு போக கூடாதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லை.
எல்லாத்துக்கும் அத்தா அம்மா இருக்கதான் செய்வாங்க. அத்தா அம்மா இருந்தா ஜிகாதுக்கு போக கூடாது, நல்ல சட்டம். இந்த சஹாபியை பொறுத்தவரை முடியாத தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், முடியாத பெற்றோர்களை கவனிப்பது சிறப்பா அல்லது ஜிஹாதில் கலந்து கொள்வது சிறப்பா? இவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவருடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க அத்தா அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே அப்படிங்கிறது ஹய்யுன் அபவாக்க என்பதனுடைய பொருள், உங்க அத்தா அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே ஹயாத்தா இருக்காங்களா? ஆமா, இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அப்படின்னா ஜிஹாதுக்கு வருவதை விட பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதே சிறப்பு. இந்த சூழல்ல அம்மா சும்மா நல்லா இருக்கும் போதெல்லாம் ஜிஹாதுக்கு போக கூடாது என்கிற அர்த்தம் அல்ல. அதுக்காக எங்க அம்மா சொன்னாங்க காலைல ஃபஜ்ருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? எங்க அம்மா கூடவே இருக்கணும்ன்றாங்க. அத்தா போயிட்டா அம்மா பயப்படுவாங்களாம், அதனால கூடவே இருக்கு. இதெல்லாம் காரணமாக கூடாது. அதனாலதான் ஒரு இடத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிடுவான், பெற்றோர்களுக்கு எந்த விஷயத்தில் கட்டுப்படணும் அதையும் சொல்லிடுவான். அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயத்திற்கு கட்டளையிட்டால் அப்ப கட்டுப்படக்கூடாது. பெற்றவங்க கட்டுப்படணுங்கிறது கூட ஒரு கட்டத்தில் கட்டுப்படக்கூடாதுன்ற நிலைமைக்கு போயிடும். எப்ப மார்க்கத்திற்கு புறம்ப எதையாவது சொன்னா அப்ப கட்டுப்படக்கூடாது. அது அல்லாம மற்ற நேரங்களில் பெற்றவர்களுக்கு அப்ப ஒரு ஜிஹாதை போல, ஜிஹாதுனா உயிரை கொடுக்கிற வேலை. எதிரில் எதிராளிகள் இருப்பாங்க, இது கத்தியை வச்சு வெட்டுவான், எல்லாம் நடக்கும், குண்டு தூக்கி போடுவான், உயிரே போவோம். உயிர் போனா நம்முடைய பிள்ளைகள் அனாதை ஆவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா அப்ப கூட அதை விட சிறந்தது பெற்றவர்களுக்கு ஹிதுமத் செய்வது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். வபில் வாலிதைனி இஹ்சானா, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறார். எப்படி அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்பது கடமையோ அவசியமோ, அதே அளவுக்கு பெற்றவர்களுக்கு பணிந்து நட வேண்டும் என்பதும் அவசியம். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அகதுகுமா கிலாகுமா, அவ்விருவரில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிக பருவத்தில் உங்களிடத்தில் இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அப்போது நீங்கள் முகம் சுளித்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அப்ப நல்லா இருக்கும்போது சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அவங்க வயோதிகத்தை அடைந்த போது அப்படி சொல்லிடாதீங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வயோதிகத்தை அடையாத நேரத்துல பெற்றவங்களின் பக்கம் நாம தேவையாகும். அத்தாட்ட தான் காசு வாங்குவோம், அம்மா தான் ஜோராக்கி போடணும், நாம அவங்கள்ட்ட தேவையாக இருப்போம். அவர்கள் வயோதிகம் அடைந்த நேரத்தில் அவங்க நம்மள்கிட்ட தேவையாக இருப்பாங்க. அவங்களுடைய மெடிக்கலுக்கு நாம காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்பதான் அவங்க மாத்திரை வாங்க முடியும். அவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க, நாம அவங்கள கவனிக்க வேண்டியது இருக்கும். இந்த கட்டத்தில் நல்லா இருக்கும் போதல்ல, இந்த கட்டத்தில் எப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகும் அப்படின்னா, சில சமயங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன இதோட பெரிய ரோதனையா போச்சு, கொஞ்சம் நிம்மதியாவே இருக்க முடியலையே, சந்தோஷமாவே மனைவி கூட அப்படிலாம் ஜாலியா எங்கேயே வெளியே போக, எப்போ அம்மாவுக்கு என்ன ஆகுமோ அத்தாவுக்கு என்ன ஆகுமோ இவங்களுடைய காலம் போத என்றெல்லாம் கூட நினைக்கிற சந்தர்ப்பம் வரலாம். ஆனா அப்ப கூட என்ன செஞ்சிடக்கூடாது, முகம் சுளிப்பை கூட பெற்றவங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு ஒழுக்கமாக பெற்றவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். வலா தன்ஹர் ஹுமா, அவ்விருவரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். என் வீட்டுல நீ இருக்க வேணாம், வேற வீட்டுல இருந்துக்க, நான் காசை தர்றேன் என்றோ, அல்லது ஏதாவது முதியோர் இல்லங்களிலேயோ கொண்டு போய் தள்ளி விடாதீர்கள். பகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள். அத்தாட்டையும் அம்மாட்டையும் நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள். வக்ஃபிது லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்காக பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்துங்கள். எவ்வளவு பணிந்து போக முடியுமோ அம்மாவுக்காக அத்தாவுக்காக எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விட்டு கொடுக்கணும், அவ்வளவு பணிந்து போகணும். வகுர் ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, உங்களை விட்டு அவர்கள் போய்விட்டாலும் கூட நீங்க அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ்,
நான் சிறுவனாக இருக்கும் போது என்னை எப்படியெல்லாம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து பாதுகாத்து வளர்த்தார்களோ, யா அல்லாஹ் இருவருக்கும் நீ பாதுகாப்பாயாக, நீ அருள் புரிவாயாக என்று அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் வாயிலாக சொல்லி காட்டுவார். பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை சொல்கிறார். ஸைத் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிமல்லாஹு ஷைஅன் மினல் உக்கூக், ஒரு மனிதனுக்கு பெற்றவங்களுக்கு மாறு செய்யறதுனால என்ன வேதனை, என்ன தண்டனை என்பதை ஒருவன் அறிந்து கொண்டால், அதுனா உஃபின் லனஹா அன் தாலிக். ஓ, இப்படி அல்லாஹ் பெற்றவர்களுக்கு மாறு செய்வது, எந்த அளவுக்கு மாறு செய்யறது, அவங்கள முகம் சுளிக்காதீர்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கான், சீன் சொல்லாதீங்க உஃபின் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை விட குறைந்தபட்ச உக்கூக்கு, பெற்றவர்களுக்கு மாறு செய்வது இருந்திருந்தால் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பான். இந்த முகம் சுளிப்புங்கிறது தான் ரொம்ப பெற்றவங்களுக்கு செய்யக்கூடாத ரொம்ப தாழ்வான விஷயம். இதை தாண்டியதுதான் அவங்களை எதிர்த்து பேசுறது, அவங்களை அடிக்கிறது, அவங்கள தள்ளி விடுறது, அவங்கள வீடு மாத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஹை, ரொம்ப தாழ்ந்த விஷயம். என்ன, அவங்கள பார்த்து முகம் சுளிக்க கூட கூடாது. முகம் சுளிக்கிற காரியம் அவங்க செஞ்சாலும் கூட அவங்களுக்காக பொறுத்து போகணுமே தவிர அவங்கள்ட்ட முகத்தை சுளிக்க கூடாது, முகத்தை காட்டக்கூடாது. இதைவிட தாழ்ந்த ஒரு வார்த்தை இருந்திருந்தால் அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி இருப்பான். ஃபல்யஅமலில் ஆக மாஷா அல்லாஹ் ஐயஅமல ஃபயதுகுல் ஜன்னah. ஒருவன் பெற்றவர்களுக்கு மாறு செய்தால் அவன் எவ்வளவு வேணாலும் மாறு செஞ்சுக்கிட்டோம், அவன் தலைகீழ நின்று வழங்கினாலும் கூட சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. பெற்றவர்களுக்கு நல்லது செய்கிற, பெற்றவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற, பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு பிள்ளை அவன் எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி நிச்சயமாக நரகத்துக்கு போக மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். பெற்றவர்களை அவன் பார்த்த அந்த பார்வை, பெற்றவர்களுக்கு அவன் செய்த அந்த ஹிதுமத் நிச்சயமாக அவனை சொர்க்கத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்ன லஅனத்தல் வாலிதைனி தபுத்தர்ரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாம ஏதாவது பெற்றவங்களுடைய மனம் புண்படி நடந்துகிட்டா, அத்தா அம்மாவுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்து, அதிகபட்சம் எந்த ஒரு தாயோ எந்த ஒரு தகப்பனோ தான் புள்ள கெட்டு போகணும்னு நினைக்கிறதோ இல்ல தான் புள்ள கெட்டு போகணும்னு பதுவா செய்யறதோ நீ நாசமா போன அப்படி சொல்ல மாட்டாங்க. சில சமயத்துல கோபத்தின் உச்சத்தில் ஒரு தாயோ தகப்பனோ வாயளவில் நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டா கூட அடுத்த செகண்ட் மனசு துடிக்கும், ஐயோ நம்ம பிள்ளைய பத்தி நம்ம இப்படி சொல்லிட்டோமே, எங்க அதனால அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு உடனடியா கையேந்தி அல்லாட்ட யா அல்லாஹ் என் பிள்ளையை நல்லாக்கிவை என்று சொல்பவள் தான் தாயாக தகப்பனாக இருப்பாங்க. அந்த அளவு சீக்கிரத்தில் ஒரு தாய் தகப்பனோட வாயில இருந்து ஒரு பிள்ளையை மோசமாக லானத்து செய்கிற சபிக்கிற சாபங்கள் வராது, வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்தால் ஒரு புள்ள தன்னுடைய பெற்றவங்கள்ட்ட அவங்களுடைய மனசு கோணும்படி நடந்து அவங்களுடைய சாபத்துக்குள்ளவனாக ஆகிவிட்டால் தபுத்தர்ரு, அது அவனுடைய எல்லா அமல்களையும் வீணாக்கிவிடும். அவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்தாலும் சரி, அவர் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருந்தாலும் சரி, அவர் வருஷம் வருஷம் ரமலான்லயே ஊராக்கு போறவரா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்த பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும் சரி, அவங்க அத்தா அம்மாவுடைய சாபத்துக்கு ஆளானா அவர் செஞ்ச எல்லா செயல்களும் வீணானது. தபுத்தர்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாதுன்னு அர்த்தம், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமின் அக்பரி தன்பி ஐயசுப்பர் ரஜுலு வாலிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது மோசமான பாவம் என்னன்னா ஒரு புள்ள தன்னுடைய பெற்றவங்களை திட்டுறது. முதல்ல சொன்னது பெற்றவங்க புள்ளையை திட்டுறது, இப்ப ஒரு புள்ள பெற்றவங்களை திட்டுறது, இதுதான் மோசமான செயல் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப யசுப்பு வாலிதைஹி, அது எப்படி ஒரு புள்ள போய் பெற்றவங்களை திட்டுவானா? அவங்க யார் தெரியுமா? அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தவங்க தெரியுமா? மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்தவங்க இல்லையா, மக்களாக வாழ்ந்தவங்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி மக்களாக வாழ வச்சாங்க.
அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க கேட்ட கேள்வி என்ன? ஒரு புள்ள தாம் பெத்தவங்களை எப்படி திட்டுவான்? அவங்க பிள்ளைய பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்படியே உயிரோடு போட்டு கொண்டவங்க, புதைச்சவங்க. அப்ப அவங்கள்ட்ட கூட ஒரு புள்ள பெத்தவங்களை திட்டுறது தப்புன்ற உணர்வு இருந்திருக்கு. அதனாலதான் கேட்கிறாங்க, அது எப்படி ஒரு புள்ள போய் பெத்தவங்களை திட்டுவான் அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யசுப்பு அபர் ரஜுலி ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு உம்மஹு. இவன் வேற ஒருத்தருடைய அத்தாவையோ அம்மாவையோ திட்டி இருப்பான், அதுக்கு பதிலா அவன் இவங்க அத்தா அம்மாவை திட்டுவான். இப்ப இவங்க அத்தா அம்மா திட்டு வாங்குறதுக்கு யார் காரணமா இருந்தா? இவன் தான் காரணமா இருந்தான். அப்ப இவன் தான் இவங்க அத்தா அம்மாவை திட்டின மாதிரி. டேங்கப்பா, இவ்வளவு சுத்தி போக வேண்டியது இருக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லாம் திட்டுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க அத்தாவை எப்படி திட்டணும்னு. அத்தாவை திட்டும் போது அம்மாவுக்கு வர்ற ரசனைக்கு அளவே இருக்காது. வெரி குட், என்னாலதான் கேட்க முடியல, நீனாவது கேள்றா அப்படின்னு பின்னாடி நின்று ரசிப்பாங்க. ஒரு அம்மாவை திட்டுனா ஒரு அத்தாவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் இருக்கும். காது கேட்காத மாதிரி இருந்துருவார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துருவார். பிள்ளைங்களை அத்தாவையும் அம்மாவையும் திட்டக்கூடாது, தப்பு. எவ்வளவு தப்பு அப்படின்னா பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டது, மோசமான பாவம் என்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை ஒரு பெத்தவங்களை திட்டக்கூடிய ஒரு திட்டுதல். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னா ஃபைன் ஷிஅத ஃபதாலிகல் பாப் அவ்ஹஃபல்ஹு. இருப்பதிலேயே தாய்க்கு சிறப்பு அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப அதிகமாக நல்லது செய்யணும்னா நான் யாருக்கு செய்யணும்? உம்முக்கு, உங்க அம்மாவுக்கு. சரி, எங்க அம்மாவுக்கு நல்லதுதான் செஞ்சுட்டேன், வேற யாருக்கு செய்ய அப்படின்னு திரும்ப கேட்டார். அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக்கு, உங்க அம்மாவுக்கு. மூணாவது தடவையும் கேட்டார், உம்முக்கு, உங்க அம்மாவுக்கு. நாலாவது தடவை யா ரசூலல்லாஹ், எங்க அம்மாவுக்கு போதும் 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 அளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டேன், வேற யாருக்கு செய்யணும் அப்படின்னாரு. அப்புறம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூக்க, உங்க அத்தாவுக்கு நல்லது செய்யி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு தாய்க்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு தாய் தான் தன்னால் எந்த அளவுக்கு வலியை பொறுக்க முடியுமோ அதையும் தாண்டிய வழியை பொறுத்து தன் உயிரை பணயம் வைத்து நம்மை உலகத்திற்கு தந்தவள். பிற சவம், சவம்னா போனோம். சவம்னா என்ன சொல்ற? சவத்தை எப்படி எடுக்கிறாங்க? சவம் அப்படின்னா பணத்துக்கு தான் சவம்னு சொல்லுவாங்க. பிறனா வேறொன்னு அர்த்தம். பிற சவம்னா வேறொரு பிறப்பு. கிட்டத்தட்ட செத்து பிழைக்கிற பொழப்பு தான் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை அன்பிச்சிருக்கும் போது ஒருவர் தன்னுடைய தாயை தன்னுடைய தோளுக்கு மேல சுமந்துக்கிட்டு காபாவை வலம் வர்றார். காபாவை தவாப் செஞ்சு முடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்தீங்கல்ல எங்க அம்மாவை நான் எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கேன், எவ்வளவு உயர்வா வச்சிருக்கேன். என் தோல்ல சுமந்துதான் என்ன செய்யறேன், எங்க அம்மாவை காபாவையே தவாப் செய்ய வச்சேன். நான் எங்க அம்மாவுக்கு உண்டான கடமையை நிறைவேற்றிட்டேனா, எங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நான் இருக்கிறேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுப்பதற்காக பிரசவ வழியில துடிச்சிருப்பாள்ல, அந்த வழியின் ஒரு சிறு பகுதிக்கு கூட இந்த ஹித்மத், இந்த நிலை ஒப்பாகாது. நீ காலம் முழுக்க காலடியில் கடந்தாலும் ஒரு தாய்க்குண்டான ஹித்மத்தை, ஒரு தாய்க்குண்டான பணிவிடைய உன்னால செஞ்சு முடிக்க முடியாது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் மார்க்கத்தை இழந்த ஒரு தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நாம முஸ்லிமா இருக்கோம், அவங்க காஃபிர்ல இருக்கு என்றாலும் அந்த தாயை என்ன செய்யறதுக்கு மார்க்க அனுமதிக்கிறது இல்ல, துரத்துறதுக்கு, அவங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு மார்க்க அனுமதிக்கல, அவங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மாமின் முஸ்லிமின் லஹு வாலிதானி முஸ்லிமானி யுஸ்பிஹு இலைஹிமா முஹ்தஸிபன் இல்லா ஃபதஹல்லாஹு பாபைனி. ஸல்லல்லாஹு சொன்னார், ஒருத்தருக்கு பெற்றவர்கள் அத்தாவும் அம்மாவும் இருந்தா அவன் கைவசம், நம்ம கையில அல்லாஹ் தந்துடுறான். எதை? உனக்கு 2 சொர்க்கம் கையில வச்சுக்கோ.
இந்த ரெண்டு சொர்க்கமும் உனக்கு வேணும் அப்படிங்கிறதும் உனக்கு வேணான்னு நீ முடிவு பண்றதும் உன் கையில. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒருத்தருக்கு அம்மாவும் அத்தாவும் இருந்தாங்க அப்படின்னா அவன் கையில ரெண்டு சொர்க்கம் இருப்பதற்கு சமம். இவர்கள் ரெண்டு பேரிடத்திலேயும் அவன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவன் ரெண்டு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன். வயின்கான வாஹிதன் வாஹிதுன், ஒருத்தர் மட்டும் அல்லாஹ் தந்திருந்தான், மொத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இல்ல ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அம்மா மட்டும் இருக்காங்க, அத்தா மட்டும் இருக்கிறாங்க என்றால் அப்ப அந்த ஒன்னை கொண்டு ஒரு சொர்க்கத்தை இவனால் அடைய முடியும். வயின் அகலப எருதாகுமா லம் எருதல்லாஹு அன்ஹு அத்தா எருதா அன்ஹு. அப்ப அவர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. எனவே அத்தாவோ அம்மாவோ அல்லது இருவருமோ கிடைத்தால் அவர்களுடைய பொருத்தம் பெற முயற்சிக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்ப கீழ் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் வயின் வலமா, நீங்க சொல்றதெல்லாம் நல்ல அத்தாவையும் நல்ல அம்மாவையும். சில அத்தா அம்மா இருக்காங்க உண்மையிலேயே பிள்ளைங்களுக்கு மோசமா தான் நினைக்கிறாங்க. அவர்கள் ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக இருந்தால் யாரு? அத்தாவும் அம்மாவும் வெளிப்படையில உள்ளுக்குள்ள என்னதான் ஆயிரம் அன்போ பாசமோ உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட வெளிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளைக்கு பர்சனலா ஏதோ ஒரு ரீதியில அநியாயம் பண்ணிருக்காங்க, அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க, சொத்தை கொடுக்கல, ஏதோ சம்திங் வயின் வலமா. அந்த அத்தாவும் அம்மாவும் எனக்கு அநியாயம் செய்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய என்று சேர்க்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வயின் வலமா, அவர்கள் உனக்கு துரோகம் இழைத்தாலும் நீ அவர்களோடு சேர்ந்துதான் வாழணும். அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் அந்த அநியாயத்துக்குண்டான தண்டனை அல்லாஹ்ட்ட அனுபவிப்பாங்க. நீ அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. பெத்தவங்க அத்தாவோ அம்மாவோ நம்ம நினைக்கிறோம், இல்ல எங்க அத்தா எனக்கு தப்பு பண்ணிட்டாரு, எங்க அம்மா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எங்க அம்மாவனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், எங்க அத்தாவனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்கதான் என்ன ஒண்ணுமில்லாம ஆக்கி என்று நீ நினைத்தாலும் அவர்களை ஒதுக்குறதுக்கு ஒரு உரிமை கிடையாது. அவர்களுக்கு ஹித்மத் செஞ்சு அவர்களுக்கு பணிவிடை செய்தே ஆகணும். இல்லைன்னா உன்னால எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அந்த அடிமைத்தனம் இருந்தது, இப்ப இல்ல. ஒருத்தன் பையன் நல்ல வசதியா இருக்கான், அத்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த காலத்துல இப்படி ரொம்ப பேரை பார்க்கலாம். அத்தா ஒருத்தர்கிட்ட அபுதாக அடிமையாக இருக்கிறார், ஒருத்தர் அவரை வச்சிருக்கிறார். மகன் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெரிய லெவல்ல நல்ல சம்பாதிச்சு ஹை குவாலிட்டியா இருக்கிறான். இவனுக்கு கீழே பல அடிமைகள் இருக்காங்க. ஆனா அத்தா இன்னொருத்தட்ட அடிமையா இருக்கிறார். இப்ப இந்த பையன் பணத்தை கொடுத்து அத்தாவை வாங்கினான். ஒருத்தர் இன்னொருத்தர் பொருள் வாங்குற மாதிரிதான் அப்பெல்லாம் வாங்கினா, இவன் வாங்கின பொருளை காசை கொடுத்து வாங்கின அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா அங்க அத்தா குரு ஆயிடுவார், சுதந்திரமான ஆயிடுவார். இவன் தான் காசு கொடுத்தான், ஆமா இவன் காசு கொடுத்தா மத்த அடிமைகள் மாதிரி அத்தாவையும் அடிமையா வைக்க முடியுமான முடியாது. ஏன் அப்படின்னா அத்தாவுக்கு இவன் பணிவிடை செய்யணுமே தவிர அத்தா இவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவர் ஹுர்ராயிடுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னமின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களிலே மிக மோசமான பெரும்பாவம் ஐயல் அனர் ரஜுலு வாலிதாஹு, ஒரு மனிதன் தன் பெற்றவர்களை சபிப்பது, தன் பெற்றவர்களை திட்டுவது பெரும் பாவங்களில் ஒரு பாவம். தண்ணி அடிக்கிறதை விட மோசமானது, விபச்சாரம் செய்வதை விட மோசமானது, ஷிர்க் செய்வதை விட மோசமானது பெற்றவங்களை திட்டுறது, பெற்றவர்களை திட்டக்கூடிய சாபமிடுவது திட்டுவது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் சர்ரஹு அய்யமுத்தலஹு உமரஹு, யாருக்கு தன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும், அதிகமான வாழ்நாள் வேணும் என்கிற ஆசை இருக்கிறதோ, அவருடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யணும், வாழ்வாதாரம் அதிகமான வாழ்வாதாரம் தனக்கு கிடைக்கணும் என்கிற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் ரெண்டு விஷயத்தை செய்யட்டும். ஒன்று, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் நல்ல விதத்தில் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ளட்டும், தன்னுடைய உறவுகளை அவர்கள் நல்ல விதத்தில் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த இரண்டும் இருந்தால் ஒருவனுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும், ஒருவனுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதை என்னென்னலாம் செய்யணும்? அத்தாவோ அம்மாவோ சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாங்க,
சாப்பாடு கொடுக்க வேண்டிய கடமை மகனுக்கு உண்டு. அதனாலதான் ஜக்காத்து காசு அத்தாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அத்தாவுக்கு அம்மாவுக்கும் சோறு போட வேண்டியது இவனுடைய கடமை. இவன் சொந்த காசுல இருந்து செய்யணுமே தவிர ஜக்காத்துங்கிறது அடுத்தவங்க காசு, அடுத்தவங்க காசுல இருந்து செய்ய முடியாது. அதனால அத்தா அம்மாவுக்கும் சோறு போட வேண்டியது இவனுடைய கடமை. அத்தாவோ அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது இவனுடைய கடமை. அத்தாவோ அம்மாவோ ஹித்மத்தை தேடினால், அவங்க கஷ்டப்படுறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னா அத்தாவை அம்மாவையும் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு உண்டான எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டியது இவனுடைய கடமை, இந்த பெண்ணுடைய கடமை, மகளுடைய கடமை. யாரை வச்சு பார்க்கணும்னு நினைக்க கூடாது. காசை கொடுத்து இன்னொருத்தரை வச்சு யாருக்குமே படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்களால தன்னுடைய சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஒரு அத்தாவோ அம்மாவோ தான் புள்ள தன்னுடைய மகள் கிளீன் பண்ணா மனசு எப்படி இருக்கும்? யாரோ ஒரு பெண்ணு, சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் வந்து டெய்லி கிளீன் பண்ணா மனசு எப்படி இருக்கும்? எவ்வளோ சிரமமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யார் யாரோலாமோ நம்மளை பாக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. யாரெல்லாம் என்ன சீக்கிரம் மொத்தம் இருந்தாலும் கேட்பாங்க. அப்ப இது செய்ய வேண்டிய கடமை யாருக்கு? மகளுக்கு. அத்தா கஷ்டப்படுறாரா, படுத்த படுக்கை ஆயிட்டாரா, செய்ய வேண்டிய கடமை யாருக்கு? மகளுக்கு. என்னதான் மகளா இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. அப்ப ஒரு பையன் செய்யும் போது, மகன் செய்யும் போது அதை ஏத்துக்கிற மனசு இன்னொரு ஆண் செய்யும் போது ஏத்துக்காது. ஒரு மகள் செய்கிற போது ஒரு தாய் ஏற்றுக்கொள்கிற மனசு இன்னொரு. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்பாங்க, யா அல்லாஹ் அறுதலில் உமுரிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. கடைசி காலம் சொல்லணும்ல, ரொம்ப ஒண்ணுமில்லாம நம்முடைய சுய தேவையை நாமளே செய்ய முடியாத நிலை உருவாகி படுத்த அந்த நிலை எனக்கு தந்துடாத ரப்பே, அந்த நிலையிலிருந்து என்ன காப்பாற்றுவாயாக. கடைசி வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கைகால் சுகத்தை தந்து நம்முடைய கைகால் சுகத்தை, நம்முடைய சுய தேவையை நாமளே நிறைவேற்றிக் கொள்கிற சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ் மௌத்து கொடுத்துடணும். நம்ம மகனை வச்சு கூட நமக்கு அந்த செயல் நடக்கக்கூடாது, மகளை வச்சு கூட அந்த செயல் நடக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி அறுதலில் உமர் என்கிற கடைசி கால அந்த மோசமான வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடினாங்க. 63 வயசுல அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டான். அதுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கஷ்டப்படுத்தல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் அவங்க ஏதாவது சொன்ன அவர்களுக்கு கட்டுப்படுவது, அவர்களுடைய குரலுக்கு மேலாக நம்முடைய குரலை உயர்த்தாமல் இருப்பது, அவங்க ஒண்ணு பேசலாம் நம்ம அதுக்கு மேல சத்தம் போட்டு பேசுறது, இதுவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற, நம்முடைய வயசை குறைக்கிற காரியங்களாக மாறி போகும். பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை போல, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வது போல, அல்லாஹ்வுக்கு வணங்குகிற அதே கூலி, அதே கடமை பெற்றவர்களுக்கு செய்கிற ஹிதுமத்திலேயும் பணிவிடையிலேயும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளை நமக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய சுய தேவைகளை நாமே சுயமாக நிறைவேற்றிக் கொள்கிற பாக்கியத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இவ்வுலகிலிருந்து விடைபெறச் செய்வானாக. எல்லா விதமான ஹைரான காரியங்களிலேயும் நம்முடைய உறவுகளோடும் நம்முடைய பெற்றோர்களோடும் இணைந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.